வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஸ்ரீ சிவ சண்முக டெம்பிள் கோயிலுக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். இந்த கோயில் சுங்கைசிப்பூரில் ஃபேமஸான குகைக்குள்ளே இருக்கிற சிவன் கோயில். இந்த கோயிலுக்கு போகிற பாதை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் வேஸோட லொக்கேஷனும் கூகுள் மேப்ஸோட லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த கோயிலுக்கு நீங்கள் போகலாம். வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்பயுமே கோயில்னாக்கா கோபுரம் இருக்கும், ஆனால் இந்த கோயிலுக்கு கோபுரம் இருக்காது. இந்த பெரிய மலை தான் கோயிலோட கோபுரம். இந்த கோயிலே இந்த மலைக்குள்ளே இருக்கிற குகைக்குள்ளே தான் இருக்குது. இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் உங்களுக்கு ஒரு குட் வைப்ரேஷன் கொடுக்கும். ஏன்னா அதோட நேச்சுரல் சினரி, அமைதியான ஒரு இடம், ப்ளஸ் அங்கே இருக்கிற சின்ன சின்ன சிலைகள், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்கும். இதுதான் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். இந்த படி ஏறி தான் நம்ம கோயிலுக்கே போக போகிறோம். படி ஏறுறப்பே நம்மளால் அந்த குகையோட அழகை பார்க்க முடியும். நீங்களே பாருங்கள் இந்த குகை எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த குகையோட ஜஸ்ட் என்ட்ரன்ஸ். இந்த குகையோட த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம படியேறி வந்தோடனே முருகப்பெருமாளை நம்மளால் பார்க்க முடியும். நான் இந்த கோவில் வர்ற அன்றைக்கி எனக்கு இந்த கோயில் டீட்டெயில்ஸ் அவ்வளோன்னு தெரியாது. எத்தனை மணிக்கு நடை சாத்துவாங்க, எத்தனை மணிக்கு நடை திறப்பாங்க எனக்கு தெரியாது. நான் ஒரு 12 மணி 1 மணி போல் வந்தேன். ஆனால் கோயில் சாத்திருந்துச்சு. என்னால் முருகரோட சிலையை பார்க்க முடியல, ஆனால் கோயிலை என்னால் பார்க்க முடியுது. முருகரை வணங்கிட்டு இப்போ நம்ம சிவனை பார்க்க போகிறோம். இங்கே தான் இந்த ரியல் கேஃப் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ். நாங்கள் வந்த டைம் கோயில் சாத்தியிருந்ததுனால இந்த பாதை கொஞ்சம் இருட்டாக இருந்தது. எங்களுக்கு ஸ்விட்ச் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ நாங்கள் இந்த இருட்டில் தான் நடந்து போனோம். எங்களோட ஃபோன் ஃப்ளாஷ் லைட் வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருந்தோம். அதனால தான் இருட்டாக இருந்துச்சு. நீங்கள் கோயில் ஓப்பன் பண்ணுற நேரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நிறையா லைட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக லைட்ஸ் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கேஃபோட பாதை ரொம்ப நேரமும் ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ பெரியவங்க யாராச்சும் வர்றீங்கனாக்கா பார்த்து மெதுவாக வாங்க. உங்களை இப்போ நான் இந்த கேஃப் ஜெர்னிக்குள்ளே கொண்டு போகிறேன்.
ஒரு வழியாக நம்ம கேஃப் ட்ரெக்கிங் முடித்து இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த கோயிலேருந்து அந்த வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கோயிலில் இன்னொன்று சிறப்பு அம்சம் வந்து அந்த சிவனோட சிலை. இது வரைக்கும் நான் சிவன் சக்தி இந்த மாதிரி சிலையை நான் பார்த்ததே இல்லை. எப்பயுமே நம்ம சிவன் கோயிலுக்கு போனோம்னாக்கா அங்கே வந்து சிவலிங்க சிலை தான் இருக்கும். ஆனால் இதான் முதல் தடவை சிவன் அவர் உருவமாக நான் இந்த கோயிலில் பார்க்குறேன். இந்த கல் பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இது ரைட்டான ஆங்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முனிவர் தவம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட 1 hour இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். டைம் போனதே தெரியல. இப்போ நான் கிளம்புற நேரம் ஆச்சு. கடைசியாக ஒரு வாட்டி சிவபெருமானை வணங்கிட்டு இப்போ திருப்பியும் நான் கேஃப் ட்ரெக்கிங் இறங்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் இறங்குறப்ப கேஃப் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இறுதியாக கிளம்புறதுக்கு முன்னே முருகன் கோயில் சாத்தியிருந்தாலும் நாங்கள் அவருக்கு சூடை ஏற்றி வணங்கிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த இருட்டில் நான் ஐயப்பனை மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த குகை செவுத்தில் 18 படி வச்சு ஐயப்பனை அங்கே வச்சுருக்காங்க. அதுவும் அந்த குகையில் பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி மக்களே, நான் விடைபெற நேரம் வந்துடுச்சு. இதுக்கு முன்னே நான் தைப்பிங்கில் இருக்கிற பச்சையம்மா கோயிலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது இன்னும் யாரும் பார்க்கலனாக்கா மேலே லிங்க் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்க்கலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் நிறையா வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். திருப்பியும் உங்களை இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.